ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் விருத்தி அடைதலை குறித்து நாம் பார்த்தோம். 3 நபர்களை குறித்து பார்த்தோம். ஈசாக்கு, யாக்கோபு, தாவீதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நபர்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல, 3 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லும்போது எவை விருத்தி அடைந்தது, எப்படி, அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போறோம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கல்வாரி நாதா இயேசுவே, உம் கண்களில் கண்ணீர் வழிந்ததுவே, கண்ணீரின் துளிகள் என் வாழ்விலே என் கவலையை முற்றிலும் மாற்றியதே, என் கவலையை முற்றிலும் மாற்றியதே. கருங்களின் காயங்கள் என் காயத்தை ஆற்றி தேற்றி குணமாக்கியே, கால்களில் வழிந்த இரத்தமே என் பாதையை உன் பக்கம் திருப்பியதே, கால்களில் வழிந்த இரத்தமே என் பாதையை உன் பக்கம் திருப்பியதே. விழாவில் வழிந்த இரத்தமே விடிவெள்ளியானதே என் வாழ்வினில், தோளில் சிதைந்த காயங்களால் தோல்வியை வெற்றியாய் மாற்றினீரே, தோளில் சிதைந்த காயங்களால் என் தோல்வியை வெற்றியாய் மாற்றினீரே. கசப்பான காடினில் பருகியதால் என் கசப்புக்கள் மாறி இனிப்பானதே, அந்த கேடடைந்த முகத்தால் என் முகரூபம் அழகாய் மாறியதே, அந்த கேடடைந்த முகத்தால் என் முகரூபம் அழகாய் மாறினதே. கல்வாரி நாதா இயேசுவே, உம் கண்களில் கண்ணீர் வழிந்ததுவே, கண்ணீரின் துளிகள் என் வாழ்வினில் கவலையை முற்றிலும் மாற்றியதே, என் கவலையை முற்றிலும் மாற்றியதே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உம்முடைய கல்வாரி சிலுவையிலிருந்து வழிந்த இரத்தமும் நீர் பாடுபட்ட ஒவ்வொரு அவயவங்களின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை மாறியதாண்டவரே, உடைய கசப்புகள் மாறியதாண்டவரே. அப்பா கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் உடைய கல்வாரி அன்பை நாங்கள் சிந்தித்து கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த தலைப்பிலே நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். முதலாவது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. பாருங்க, தேவ வசனம் விருத்தி அடைந்தது அப்படின்னு போடப்பட்டிருக்குது. தேவ வசனம் விருத்தி அடைந்ததா? எப்படி தேவ வசனம் விருத்தி அடையும்? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடுத்த பகுதி, சீஷரின் தொகை மிகவும் பெருகிற்று அப்படின்னு போட்டிருக்கு. தேவ வசனம் விருத்தி அடைய அநேக சீஷர்கள் ஆண்டவருக்கென்று தங்களை அர்ப்பணித்தார்கள். சீஷருடைய தொகை, சீஷர்னா யாருன்னா கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், எருசலேமில் மிகவும் பெருகி அவருடைய தொகை பெருகிற்று. ஆசார்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கட்டாயம் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொன்னாதான் அங்க என்ன பண்ணும், தேவ வசனம் பெருகும். பாருங்க, அடுத்தது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் பாருங்க 6ஆம் அதிகாரத்துல, இப்ப இன்னும் சொல்றேன் கொஞ்சம். 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சீஷர்கள் பெருகின போது அங்க எல்லாரும் வந்து சொல்றாங்க, விதவைகள் எல்லாம் விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்ல, எங்களுக்கு நீ 6வது ஆள் பொண்ணு. அப்ப சொல்றாங்க 12 பேரும் எல்லா சீஷர் கூட்டத்தை எல்லாம் வரவழைச்சு, நாங்க தேவ வசனத்தை போதியாம உங்களை நாங்க கவனிச்சுக்கிட்டு இருந்தோம்னா பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு
தகுதி அல்ல. அதனால உங்களோட காரியங்கள்லாம் விசாரிக்கிறதுக்கு நல்ல பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த 7 பேரை உங்கள்ல இருந்து தெரிந்து கொள்ளுங்க. அவங்க உங்க காரியெல்லாம் விசாரிக்கட்டும், உங்க நியாயத்தெல்லாம் விசாரிக்கட்டும். நாங்க தேவ வசனத்தை என்ன பண்ணுவோம், நாங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணவும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் சொல்றாங்க. அது எல்லாருக்கும் நல்லதாப்பட்டது. அதே மாதிரி 7 பேரை தெரிந்தெடுத்து அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி செய்யறாங்க. அப்போ இந்த 6ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அவங்க போய் அந்த பந்தி விசாரிப்பு காரியங்கள், நியாயம் செய்யற காரியங்கள், விதவைகளுக்கு நியாயம் செய்யற காரியங்கள் எல்லாமே அவங்க செய்யறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, 12 பேரும் தேவ வசனம் விருத்தி அடையும்படியாக வார்த்தைகளை போதிக்கிறாங்க. பிரியமானவர்களே, வாசிக்கலாம். 12:24 வாசிங்க. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. பாத்தீங்களா, தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு. அங்க தேவ வசனம் விருத்தி அடைந்ததுன்னு பாக்குறோம். இங்க தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. 24ஆம் வசனம், தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. எவ்வளவு பெரிய காரியம் பாத்தீங்களா. ஏன்னா அவங்க அவ்வளவு ஊழியம் செய்யறாங்க. அவங்க பவுல், பர்னபா எல்லாம் அவங்க நிறைய ஊழியம் செய்யறாங்க. அந்த பேதுருவெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப பேதுருவ சிறைச்சாலையில வச்சு அவனை கொல்லணும்னு பாக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, தூதனை அனுப்புறார் ஆண்டவர். அவனை தட்டி எழுப்பி சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்துட்டாங்க. இருப்பு கதெல்லாம் தானாய் திறவுண்டது. ஒரு கூட்ட ஜனம் அங்க ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. மார்க்குவின் தாயாகிய மரியாள் வீட்டுல ஜெபித்து கொண்டிருக்காங்க. நேரா பேதுரு அங்க வராரு. வந்த உடனே ஆச்சரியப்படுறாங்க, நம்பவே முடியல. ரோதைன்ற பெண்ணு போய் கதவை திறக்கிறா. இதெல்லாம் நடக்குது. அதற்கு பிறகு சீஷர்கள், அந்த காவலாளி எல்லாம் சொல்றாங்க, கதவெல்லாம் பூட்டி இருக்குது, ஆனா அவங்கள காணோம். ஆளை விட்டு பாக்குறாங்க, அதிகாரிகளை விட்டு பாக்குறாங்க, ஒன்னும் இல்ல, அவங்கள காணோம். அப்ப பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவர்களுக்குள்ளே உண்ட கலக்கம் கொஞ்சமானதுல ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது காவற்காரர் என்ன பண்றாங்க, விசாரணை செஞ்சு அவங்கள கொலை செய்யறதுக்கு ஒழுங்கு பண்ணிடுறான். அதுக்கு பிறகு ஏரோது என்ன பண்றான், பெரிய இவன் மாதிரி ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்றான். ஆனா அது மனுஷ சத்தம் அல்ல, இது என்ன சத்தம், தேவ சத்தம் என்று ஆர்ப்பரிக்கிறாங்க ஜனங்கள்லாம். அவன் தேவனுக்குரிய மகிமையை அவன் செலுத்தாம தான் எடுத்துக்கொண்டபடினாலே அவன் என்ன பண்றான், புழுத்து செத்தான். கர்த்தர் அவனை அடித்தான் போட்டிருக்கு. அடுத்த வசனம் தான் சொல்லுது, தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டாங்க. சாத்தான் அமுங்கும் போது தேவ வசனம் பெருத்தா, சாத்தான் அழியும் பொழுது தேவ வசனம் பெருகிட்டு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:11 வாசிப்போம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். எந்த பட்டணத்தார் அப்படின்னு பார்க்கும்போது முந்தின வசனத்துல பெரோயா பட்டணத்தார் மனோ வாஞ்சையா வசனத்தை கேட்கறதுல அவங்க இருந்தாங்களாம். நீங்களும் நானும் மனோ வாஞ்சையாய் நம்ம என்ன பண்ணோம் இருக்கும்போதுதான் தேவ வசனம் பெருகும். தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் அவர்கள் நற்குணசாலிகளா. ஏன் நற்குணசாலிகளா இருந்தாங்க, தேவ வசனத்தை கேட்பதுல அவங்க வாஞ்சையாய், மனோ வாஞ்சையாய், மனதளவுல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவங்க மனோ வாஞ்சையா இருக்கிறாங்க. இன்னொரு வசனம் பாருங்க, ஒரு சம்பவம் நான் சொல்றேன். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல பவுலும் பர்னபாவும் மற்ற அப்போஸ்தலரால அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்படுறாங்க. சவுலா இருந்தவனை பவுலா மாறின உடனே அவனை பர்னபாவோட சேர்த்து அனுப்புறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, செலுக்கியா பட்டணத்திலிருந்து கப்பல் வழியாக சீப்புரு தீவுக்கு வராங்கன்னு அப்படின்னு போட்டிருக்கு. அங்க வந்தபோது ஒரு பரியேசு என்று சொல்லக்கூடிய ஒரு மாய வித்தைக்காரன் அங்க இருக்கிறான். அவன் யார்கிட்ட இருக்கிறான்னா பாத்தீங்கன்னா, அங்க ஒரு அதிபதி இருக்கிறார். அந்த அதிபதி பாத்தீங்கன்னா செர்கியூ பவுல் என்ற ஒரு அதிபதி இருக்கான். அவன் வசனத்தை கேட்கறதுக்கு ரொம்ப வாஞ்சியா இருக்கான். இவங்களை கூப்பிட்டு அனுப்பி தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருக்கிறான்னு 7ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்லியிருக்கிறது. 13:7.
அப்போ இந்த மாய வித்தைக்காரனுக்கு அதெல்லாம் பொறுக்க முடியல. நம்ம தானே இவர் கூட இருக்கிறோம், இவர் வந்து தேவ வசனத்தை கேட்கிறான்னு சொல்லிட்டு அவனை வழுவி போகிறதுக்கு, விசுவாசத்துல திருப்பும்படி அவனை வழுவி போக செய்யறான், எதிர்த்து நிற்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பர்னபாவுக்கும் எதிர்த்து நிற்கிறான். அப்போ பவுல் எண்ணப்பட்ட சவுல் பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவனை உற்று பார்க்கிறான். உற்று பார்த்து சொல்றான், எல்லா கபடமும் எல்லா பொல்லாப்பும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் நீ ஓய மாட்டாயோ? இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் நீ சூரியனை காணாமல் குருடனாயிருப்பாய் அப்படின்னு சொல்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் சூழ்ந்தது. அவன் தடுமாறி யாராவது என்னை கைப்பிடிப்பாங்களா, கண்ணு தெரியாம போயிருச்சு. அதை பார்த்த உடனே அதிபதி பார்த்து உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு அவன் விசுவாசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அருமையான வேளையில இது எவ்வளவு பெரிய சம்பவம். தேவ வசனத்தை எந்த ஒரு மனிதன் கேட்க வாஞ்சியா இருக்கிறானோ அந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். ஆனா தேவ வசனத்தை புறக்கணிக்கிறவர்களுக்கு ஒரு சாபம் வந்து சேரும். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு சம்பவம் நான் 13:5 வாசிங்களேன். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தான். பாத்தீங்களா, அந்த பவுலும் பர்னபாவும் சாலமி பட்டணத்துல வந்த போது தேவ வசனம் எங்க போறாங்களோ தேவ வசனத்தை, சொந்த காரியம்லாம் இன்னைக்கு எங்கெங்கயோ உபதேசங்கள் எப்படி எல்லாம் போகுது, ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் சுத்தமாய் அவர்கள் போதிக்கிறாங்க. அதனாலதான் தேவ வசனம் பெருகிட்டு இப்ப விருத்தி அடைந்ததுன்னு பாக்குறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், இன்னொரு சம்பவம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. பாத்தீங்களா, இவ்வளவு பலமாய், எவ்வளவு பலமாய், இவ்வளவு பலமாய் சொல்ல முடியாத அளவுக்கு. அதுல பாத்தீங்கன்னா 11-19 வசனம் வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பவுலின் கைகள்னாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்யறாரு. அவனுடைய சரீரத்திலிருந்து அவனுடைய உருமால்கள், கச்சைகள் அதெல்லாம் தூக்கி போடும் போதே வியாதியஸ்தர்கள்லாம் சுகமானாங்களாம். பாருங்க, எப்படி கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினவன் அவனை ஆண்டவர் சந்தித்து, அநேக கிறிஸ்தவர்களை கொலை செய்ய சீறி கொண்டு வந்தவனை ஆண்டவர் சந்தித்து அவன் தனக்கு உபயோகமான பாத்திரமாய் மாற்றினார். பாத்தீங்களா, அவனுடைய வஸ்திரத்தை பட்டாலே எல்லாருக்கும் சுகம் கிடைச்சிச்சாங்க. அப்படி பொல்லாத ஆவிகள்லாம் ஓடி போச்சான். அப்படிலாம் இருக்கும்போது அங்க எல்லாம் பாக்குறாங்க, தேசாந்திரிகளாய் சும்மா திரிஞ்சுகிட்டு இருக்காங்கல்ல மந்திரவாதிகள். அதுல வந்து சில யூதர்கள் இருந்தாங்களாம். அந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, பொல்லாத ஆவி பிடித்த மனிதனை பார்த்து இயேசு இந்த கர்த்தருடைய நாமத்தை இவங்க எப்படி பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி பயன்படுத்தி எவ்வளவு துணிகரமா பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை துணிகரமா சொல்லி அந்த இயேசுவின் நாமத்துல இயேசுவின் பேர்ல ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொல்லாத ஆவியை பார்த்து சொன்னாங்களாம். உடனே அதுல யார் இருந்தாங்கன்னா, பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய 7 குமாரர்கள் இருந்தாங்களாம். அவங்கதான் இப்படி செஞ்சிருக்காங்க. பாத்தீங்களா, பொல்லாத ஆவிய துரத்துறதுக்கு இவங்க பரிசுத்த ஆவினால் நிரம்பல, அவங்களும் பொல்லாத ஆவியில என்ன பண்ண, மந்திர வித்தையில இயேசுவின் நாமத்தை தைரியமாய் சொல்லி துரத்தின உடனே அந்த பொல்லாத ஆவிக்கு தான் தெரியுமே இயேசுவை பத்தி. அவங்கள நோக்கி எல்லாம் சொல்லுதான், நான் இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை காயப்படுத்தினவா. உடனே இவர்கள் துண்டக்கானம் துணியக்கானம் சொல்லி நிர்வாணிகளாய் ஓடி போனார்கள், வீட்டை விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லி 16ஆம் வசனம் சொல்லுகிறது. இதை எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, தேவ வசனம் என்பது சும்மாலாம் எல்லாரும் போய் சொல்லிட முடியாதுங்க. தேவன் யாரை அழைத்தாரோ, தேவன் யாருக்கு அதை நியமித்திருக்கிறாரோ அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரம்பும் போது மட்டும்தான் அந்த வசனம் விருத்தி அடையும். பிரியமானவர்களே, அதுதான் பலுகி பெருகக்கூடியதாய் இருக்கிறது. அதனால்தான் அந்த 20ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இவ்வளவு பலமா அதை பார்த்தவங்க விசுவாசித்தவர்கள் அநேகர்
எபேசுவிலே குடியிருந்த யூதர்கள் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்களாம் பயமடைந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. எல்லாரும் பயமடைகிறாங்க. விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டாங்க. அடுத்தது பாருங்க, ஒரு முக்கியமான வசனம் 19 வசனம். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை வச்சிருப்பாங்க இல்லையா. நான் அந்த கிளி ஜோசியம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி அவங்கெல்லாம் அந்த அட்டையெல்லாம் கொண்டு வந்து எரிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுவேன். அடிக்கடி நான் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நான் ஜெபிப்பேன். அப்படியாய் மாய வித்தைக்காரர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசை கண்டார்கள். இதெல்லாம் சொல்லிட்டு தான் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்கலாம். எபேசியர் 6:17. இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ள கடன். பார்த்தீங்களா, அந்த தேவ வசனம் நல்ல பட்டயமா இருக்கிறது. தேவ வசனம் இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டயம், அது வல்ல சமட்டி கண்மலையின் நொறுக்கும் பிரியமானவர்களே. எனவே தேவ வசனத்தை அப்படியே நம்ம உட்கொள்ளுவோம், ஆராய்வோம், தியானிப்போம், விருப்பத்தோடு வாஞ்சையோடு மனோ வாஞ்சையோடு அந்த வேத வசனத்தை நாம் செய்யும் போது வேத வசனம் விருத்தி அடைவது போல நம்முடைய வாழ்க்கையும் விருத்தி அடையும். ஜெபி ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே, இதய நினைவை வகையாய் அறுக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ரெண்டாவது பாருங்க, வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பாத்தீங்களா, சபைகள் பெருகின. அடுத்தது சபைகள் பக்தி விருத்தி அடைந்து பெருகின. பாத்தீங்களா, சபைகள் எல்லா சபையும் நிறைய சபை இருக்கு, மூளைக்கு மூளை. ஆனா அங்க பக்தி காணப்படுகிறதா? பக்தி விருத்தி காணப்படுகிறதா? போட்டி பொறாமைகள் காணப்படுகிறதா? எரிச்சலின் ஆவிகள் காணப்படுகிறதா? பதவி ஆசைகள் காணப்படுகிறதா? அன்றைய நாளிலே சபைகள் விருத்தி பக்தி விருத்தி அடைந்து பலமாய் பெருகின என்று சொல்லி நம்ம அந்த 31ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது என்றால் என்ன, எப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, பவுல் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்தான் சொல்லி நம்ம போடுறோம். 29ஆம் வசனம் பாருங்களேன். அதுலயே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினான். தன் உயிரை கூட பணயம் வைத்து அவன் தைரியமாய் பிரசங்கித்தான். அவன் ரட்சிக்கப்பட்ட உடனேயே, ஆண்டவர் சந்தித்த உடனே 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, தாமதமின்றி கிறிஸ்துவே தேவ 9:20 தாமதமின்றி கிறிஸ்துவே தேவன் என்று, தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்று சொல்லி எல்லாரையும் சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தினான். தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை எல்லாம் கலங்க பண்ணினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு தைரியமாய் அவன் பிரசங்கித்தபடினாலே சபைகள் பக்தி விருத்தி அடைந்தது. இல்லைன்னா சபைகள் பக்தி விருத்தி அடைவதற்கு வாய்ப்பு இல்லை. பாருங்க, அடுத்தது இதுல 2 சம்பவம் சொல்லலான் இருக்கேன் ஆண்டவருடைய கிருபையில. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். பாருங்க, ஊர் ஊரா, அதான் சபை சபையா, லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்த சபையார் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தர். எவனை கண்டு? பேதுருவை கண்டு. என்ன அப்படின் போது அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் லித்தா ஊரில் குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திலும் போறான். அங்க போய் ஆண்டவர் எல்லா சபைக்கு நல்லா சொல்றான். சொல்லும் போது அங்க 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதமாய் கடந்த ஐனேயா
அப்படின்ற ஒருத்தன் இருந்தான். ஐனேயான்றவன் ஒருத்தன் இருந்தான். அந்த மனுஷனை பாக்குறான். பேதுரு பார்த்த உடனே அவனை பார்த்து ஐனேயாவை அப்படின்னு பாக்குறான். ஐனேயாவே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஐனேயாவே பேரெல்லாம் உனக்கு எவ்வளவு தெரியும் தெரியாது. ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். இத பார்த்த ஜனங்கள் லித்தா ஊரிலும் சாரோனில் லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்த எல்லா சபையார் எல்லாரும் என்ன பண்ணாங்க? கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். சபை விருத்தி அடைந்தது. கர்த்தருடைய வார்த்தை அங்கு பரிசுத்தவான்கள் மத்தியில பேதுரு பிரசங்கித்தான். பேதுரு பிரசங்கிக்கும் போது 3000 5000 பேர் என்று ரட்சிக்கப்பட்டார்கள். அவன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பிதான் பிரசங்கித்தான். பிரியமானவர்களே, சும்மாலாம் அவன் பிரசங்கிக்கல. பவுல் தைரியம் கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி பிரசங்கிக்கிறான். அதனால பரிசுத்த ஆவியின் பலன் நம்ம இடத்துல வரும்போது நாம் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகில் பூமியின் கடைசி பரிந்தும் அவருக்கு சாட்சியாய் இருப்போம். பாருங்க, அதே மாதிரி இன்னொரு சம்பவம் பாருங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். எது அப்படின்னு போது அதே பேதுரு பாருங்க, யோப்பா பட்டணத்துக்கு அங்க போறான். அங்க போகும்போது பட்டணத்தில் கிரேக்கு, அதுக்கு முன்னால போறதுக்கு முன்னாடி அங்க கிரேக்கு பாஷையிலே தொர்க்கால் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீஷி இருந்தான். கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்ட ஒரு சீஷன் மாதிரி சீஷி இருந்தா. அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் தான தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டான். திடீர்னு அவன் நோய்வாய்ப்பட்டு மரிச்சு போறான். அப்ப அவளை குளிப்பாட்டி கட்டில வச்சு, இவ மறிக்க கூடாது, இவளால நிறைய காரியம் ஆக வேண்டியிருக்கு, நற்கிரியைகள் ஆக வேண்டியிருக்கு, தான தர்மங்கள்லாம் நிறைய வசதி படைத்தவளா இருந்திருப்பா. அப்ப கர்த்தருக்கு என்று சீஷியா இருக்கிறா அப்படின்னு கட்டில் மேல கிடத்தி வச்சு அவளை என்ன பண்றாங்க? யோப்பா பட்டணத்துல லித்தா ஊருக்கு சமீபமா இருந்த, லித்தா ஊர்ல தானே பேதுரு இருக்காரு. இது அடுத்தடுத்து வரக்கூடிய சம்பவம். சமீபமா இருந்தனால பேதுருக்கு ஆள் விட்டு அனுப்புறாங்க. ஆள் விட்டு தாமதம் இல்லாம வாங்கணும்னு அவரும் வரார். வந்த உடனே பேதுரு அவர் இடத்துல வந்த உடனே 2 மனுஷரை அனுப்புறாங்க. அவன் வரான். வந்த உடனே பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த போது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து போறாங்க. அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொர்க்கால் தங்களிடத்திலே இருந்தபோது செய்வித்த அங்கிகளையும் எல்லாத்தையும் காட்டுறாங்க, வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றாங்க. நற்கிரியைகள்லாம் சொல்றாங்க, நாங்க ஒண்ணுமே அறியாம இருந்தோம், எங்களுக்கெல்லாம் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க, நீதியின் சால்வையை சொல்லி கொடுத்தாங்க, பரிசுத்த வஸ்திரத்தை எங்களுக்கு உடுத்தினாங்க அப்படிலாம் சொல்லி அவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? இந்த வஸ்திரங்களை எல்லாம் காட்டியிருப்பாங்க, எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அப்ப பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாக திரும்பி, தபித்தாளே எழுந்திரு, எப்படிங்க மரித்த பிணத்தை பார்த்து திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தான். பாருங்க, அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து வாங்க, அவ உயிருள்ளவளா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்னால நிறுத்தாங்க. இப்ப வாஸ்தவம் இல்லையா? இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அங்க லித்தா ஊரு எல்லாமே அந்த இடத்துல இருந்து எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? சாரோன் எல்லா சபையாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. சபை விருத்தி அடைந்தது. அதே போல இங்க யோப்பா பட்டணத்தில் உள்ள எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் சபை அநேகர் கர்த்தரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருந்தாங்க. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல சபை விருத்தி அடைய நீங்களும் நானும் என்ன பண்றோம்? சும்மா ஆலய ஆராதனைக்கு போயிட்டு வரோமா? இல்ல பிரியமானவளே, நம் மூலமாக தான் சபை விருத்தி அடைய வேண்டும். நம் மூலமாக தான் ஆண்டவருடைய வார்த்தைகள் செல்ல வேண்டும். அந்த போயிட்டு அதையும் இதையும் பத்தி கண்டதையும் பேசிக்கொண்டு வராதபடி, நம்முடைய மேட்டிமையான சிந்தனைகளை கொண்டு போய் அங்க கொட்டாதபடி, சபை விருத்தி அடைய என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய நாம் பிரயாசப்பட வேண்டும். இன்றைக்கு சபைகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. சாத்தான் லகுவாய் புகுந்து கொண்டு சபைகளை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறான். பொருளாசை, பண ஆசை, பதவி ஆசை என்று காட்டி வீழ்த்தி அடைகிறான். ஜாதிகளை கொண்டு வரோம். எவ்வளவுதான் விசுவாசிகள் இருந்தாலும் ஏன் ஜாதியில பொண்ணு பாருன்றாங்க. இந்த ஜாதி ஒழினுங்க. ஆண்டவர் படைத்த 2 ஜாதி தான், ஆண் ஜாதி பெண் ஜாதி என்று சொல்லி பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நான் இந்த காரியத்தை திடீரென்று சொல்லும்படியாக ஏவப்பட்டேன். இந்த ஜாதியன் நல்ல பக்தியா இருப்பாங்க, விசுவாசமா இருப்பாங்க. என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பாருங்கன்னு சொல்லுவாங்க. எதனாலும் பரவாயில்லையா சிஸ்டர் அப்படின்னு கேட்பேன். இல்ல சிஸ்டர் எங்களுதுல தான் அப்படின்வாங்க. அப்படியே நான் அதை விட்டுருவேன். யார்கிட்டையும் போய் அந்த காரியத்தை நான் பொண்ணு பாக்குற வேலை செய்ய மாட்டேன்.
பாருங்க எவ்வளோ பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாலும் இது ஒழியணுங்க. அப்பதான் சபை விருத்தி அடையும், அப்பதான் சபை உள்ள விசுவாசம் பெருகும். இதெல்லாம் ஒழியணும். அதற்காக நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஜபம் ஜபம் ஜபம், ஜெபிக்க வேண்டும். ஒரு பாடலை கூட நம்ம பாட கேட்கலாம். சுவிசேஷம் சொல்லிட புறப்படுவி, சுத்தமாய் போதனை செய்திடுவி. சுவிசேஷம் சொல்லிட புறப்படுவி, சுத்தமாய் போதனை செய்திடுவி. சபைகள் விருத்தி அடைந்திடவே சாட்சியாய் நம்மை தெரிந்தெடுத்தார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அடுத்தது பாருங்க, 3வது வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 10:16 உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம். பாருங்க, விசுவாசம் விருத்தி அடைகிறது. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த விசுவாசம் விருத்தி அடைஞ்சா ஏன்னா அது சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது அங்க என்ன ஆயிடுது? மிகவும் பெருகி, எல்லாரும் சுவிசேஷமும் மிகவும் பெருகி அங்க அதுவும் விருத்தி அடைவோம் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம், நம்பிக்கையா இருக்கிறோம் என்று சொல்லப்படுது. அப்ப விசுவாசம் விருத்தி அடைதல். இன்றைக்கு 3 காரியம் பார்த்தோம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சபைகள் பக்தி விருத்தி அடைந்தது, 3வது விசுவாசம் விருத்தி அடைந்தது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 9:7. நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். பாத்தீங்களா? அங்க யார பார்த்து சொல்றாருன்னா நோவாவை பார்த்து கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றாரு? 9:7 நீங்கள் பழுகி பெருகி, நோவாவை பார்த்து சொல்றாரு. ஏன் நோவாவை பார்த்து சொல்றான் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நோவாவை பார்த்து ஏன் சொல்றாருன்றத. அதுக்கு பிறகு நான் சொல்றேன் அத. அடுத்தது பாத்தீங்கன்னா 9:1 படிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பாத்தீங்களா? நோவாவை பார்த்து இதை சொல்றா, நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பாத்தீங்களா ஏன் இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வாசிக்கிட்டோம்னா 6ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் ரொம்ப மோசமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பூமியில ஜனங்களை படைத்ததற்காக கர்த்தர் ரொம்ப வருத்தப்படுறார். பூமியிலே மனுஷனுடைய அக்கிரமம் மிகவும் பெருகி போயிற்று. 7ஆம் வசனம் பாருங்க. பாத்தீங்கன்னா பூமியிலே ரொம்ப அக்கிரமம் பெருகி கிடக்குது. அப்ப ஆண்டவர் பாத்துக்கிட்டே வரார். சுத்தி பாத்துக்கிட்டே வரும்போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்னா நோவா கர்த்தருடைய அந்த காலத்துல இருந்தவர்களுள் உத்தமனும் நீதிமானும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாய் வாழ்ந்தவன் தான். அதனாலதான் தேவன் அவரை அழைக்கிறாரு. இது மாதிரி நான் பூமியை அழிக்க போறேன். அதனால நீ என்ன செய்யணும்? ஒரு கோப்பேர் மரத்துல ஒரு கப்பல் உண்டு பண்ணு, அதுல இப்படி செய்ய அப்படி செய்யணும் அளவெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அந்த அளவெல்லாம் சொல்லி செய்ய சொல்றாரு. அதே மாதிரி செய்யறாரு. நோவா அப்படியே செய்தான். தேவன் அவன் கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். 7ஆம் அதிகாரத்துல 4-5 வசனங்களை வாசிங்க. இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துகள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். பாருங்க, இன்னும் 40 நாள்ல இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யும். மழைன்னா என்னன்னு தெரியாதுங்க. மழையே இல்ல. அப்ப எப்படி எல்லாம் செடி வளர்ந்தது அப்படின்னு சொன்னா பூமியின் பனியினாலதான் செடி வளர்ந்தது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், பூமியின் மேல் கர்த்தர் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இல்லை. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நினைத்தது. அப்படிதாங்க பயிர் பச்செல்லாம் வளர்ந்தது மூடு பனினால. மழைன்னா என்னன்னு தெரியாது. ஆனா இவன் கேட்கவே இல்லை. என்ன ஆண்டவரே மழைன்னா என்ன, எப்படி இருக்கும் மழைலாம்? நீங்க என்னென்னமோ செய்ய சொல்றீங்க, கப்பல் செய்ய சொல்றீங்க, எல்லாம் செஞ்ச, கதவு ஜன்னல் எல்லாம் செஞ்சுட்டேன், இப்ப எல்லாத்தையும் உள்ள விடுங்க, நீங்க மிருக ஜீவன் எல்லாம் நீங்க சொன்னபடிலாம் விட்டுட்டேன், என்ன மழைனா அப்படின்னு எந்த கேள்வி கேட்கவே இல்லைங்க. அப்படியே செய்தான். அதான் போடு. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடிலாம் நோவா செய்தான். அப்ப 600 வயது அவனுக்கு. பாத்தீங்களா? அவன் கீழ்ப்படிந்து செய்து அவன் விசுவாசத்தோட ஏதோ ஒண்ணு நடக்க போதுன்னு விசுவாசம். அதனாலதான் அவனை கர்த்தர் என்ன பண்ணாரு? 9ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. 16
தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். உள்ளே விட்டு கதவை அடைத்தாராங்க. பாத்தீங்களா, தன்னுடைய பிள்ளை எவ்வளவு விசுவாசமா ஒரு கேள்வி கேட்காம எல்லாமே தனக்கு நான் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அப்படின்னா என்னங்க, அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கறார். நான் உன்னை பலுகி பெருக செய்ய போறேன், உன் சந்ததி பலுகி பெருகும். ஏன்னா அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் நிக்கிரகம் பண்ணிடுவேன் நானு, நீ தான் உன்னையதான் நான் பலுகி பெருக செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி உன்னை விருத்தி அடைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாதுகாக்கும்படியாக உள்ளே வைத்து கர்த்தரே கதவை அடைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. மோசைய போன வாரம் பார்த்த நம்ம மோசைய கர்த்தரே அடக்கம் பண்ணினார்னு பாக்குறோம். எவ்வளவு காரியம் ஏனோக்கு கர்த்தர் எடுத்துக்கொண்டான்னு பாக்குறோம். இங்க நோவாவை உள்ள வச்சு கதவை அடைக்கிறார். அதுல ரொம்ப மீனிங் நிறைய இருக்கு. அதை சொல்ல போனா நிறைய சொல்லிக்கொண்டே போலாம். உள்ளே வைத்து கதவை அடைத்தார். மற்றவங்க யாரும் வெளியில எந்த தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் அவரை உள்ளே வைத்து கதவை அடைத்து தான் பாதுகாத்து கொண்டார். அந்த அரராத்து மலையில அந்த பேழை பாருங்க, ஏறி ஏறி தண்ணி ஏற 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 கப்பல் நேரா போனோம், இப்படி போனோம், சைட்ல போனோம், எல்லாமே எதுக்குமே போலங்க, மேல 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 போச்சு. சுக்கான் இருந்துச்சா, அதுக்கு இன்ஜின் இருந்துச்சா, ஒண்ணுமே இல்ல. கர்த்தர் தான் எல்லாம், கர்த்தர் தான் சுக்கான், கர்த்தர் தான் இன்ஜின், மேல அப்படியே போய் நினைச்சு அவ்வளவு பாதுகாத்தார். அதனாலதான் அவனை என்ன பண்ணாரு, 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன தடவை வாசிங்க. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை திரளாய் வர்த்தித்து விருத்தி எல்லாம் மழை எல்லாம் ஓஞ்ச பிறகு அவங்கள வெளியே விட்டு இந்த வார்த்தைகளை சொல்றாரு. எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாத்தீங்களா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல எப்பவுமே அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, விசுவாசித்து வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளையும் நம்முடைய சந்ததியும் வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் செல்ல ஜெபிப்போமா. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சபைகள் பக்தி விருத்தி அடைந்தது, விசுவாசம் விருத்தி அடைந்தது. உங்கள் கையிலையும் என் கையிலும் தான் இருக்குது. இதை நம் கையில் பொறுப்படுத்திருக்கிறார். நாம் கூட தேவ வசனம் விருத்தி அடைய பாடுபடுவோம், உழைப்போம், சுவிசேஷத்தை பரப்புவோம், சபைகள் விருத்தி அடைய ஜெபிப்போம். சபையிலே காணப்படும் எல்லா அசுத்த கிரியைகள்லாம் விலக்கி மீட்க நாம் ஜெபிப்போம். நாமும் அப்படிப்பட்டவர்களாய் வாழுவோம். விசுவாசம் விருத்தி அடைய நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய சொற்படி கீழ்ப்படிந்து நடப்போம். ஆண்டவர் தாமே நம்மை அப்பொழுது எந்த துன்ப நேரம், எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, விசுவாசத்தில் தளர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு, சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எத்தனை அழகாய் நீர் பேசினீர் ஆண்டவரே. நான் நல்ல ஆண்டவரே, நான் கர்த்தாவே அப்ரோஜனமானவன் ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே, நீங்க பேசுனீங்க ஆண்டவரே. நான் பேசினது நான் எழுதினது ஒரு காரியமா இருந்தாலும் நீங்க பேசினது எப்படி பேசுனீங்க ஆண்டவரே, அந்தந்த நேரத்தில் உணர்த்தினீங்களா ஆண்டவரே. பரிசுத்த ஆவியால் நிரப்பினீங்களே ஆண்டவரே. இந்த அநேகருக்கு போய் சேரும்படியாக உதவி செய்வீராக. தேவ வசனம் என்பது எத்தனை வல்லமையுடையது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அந்த வசனத்தின் மூலமாக 2 சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சபைகள் விருத்தியானது, அதுல கூட கர்த்தாவே சபைகள் விருத்தியானது காரணம் ஜெபம், அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் நாங்க பார்த்தோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் நிறைவு வரும்போதுதான் சபைகள் விருத்தியாகும். நான் நீ என்று சொல்லி, என் சபை உன் சபை என்று சொல்லி சபைகளை குறித்து மேட்டிமை பாராட்டி என்னுடைய காரியம்தான் நல்லது
நல்லது, உயர்ந்தது, இதுதான் நல்லது டாக்டர் என்று சொல்லி அப்படி இல்லாதபடி கர்த்தாவே தாழ்மையோடு கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த பிரிவினையின் ஆவிகளாம் நீங்க உதவி செய்வீராக. நாங்க ஜெபிக்க வேண்டும், அதை நீர் விரும்புகிறீர். அப்படியாய் விசுவாசம் வளரும்படியாக, விசுவாசம் விருத்தியாகும்படியாக உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நீர் கிருபை செய்யுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதம் கடந்து செல்லட்டும். எல்லாரும் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்டும், சந்ததிகள் விருத்தி அடைந்து பலுகி பெருக உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன், ஆமீன்.